ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்ஸ்டர் கிச்சன் ஃபேமிலி. சண்டேஸ் vlog தான் பார்க்க போகிறோம். இன்னும் சண்டேஸ் ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கேன் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து காலையில் வந்து ராகி புட்டு தான் செஞ்சேன். மதிய லஞ்ச் வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ஆட்டி ஈரில் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரசம் பண்ணியிருந்தேன், நெல்லிக்காய் ரசம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து சிக்கன் குழம்பு செய்ய ஆல் ஸ்பைசஸ் வந்து போட்டிருக்கேன். கிராம்பு, சீரகம், சோம்பு ப்ளஸ் இந்த இது போட்டிருக்க பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் ஒரு 3-4 பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு அதில் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து தட்டி போட்டு வச்சுருக்கேன். நல்லா வதங்கினவனே 2 வெங்காயம் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இதே போல் சேர்த்தோம்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும், கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். ஸோ அதுக்காக இப்படி போட்டு தான் செய்யணும். நல்லா வதங்கினவனே திருப்பி நம்ம வந்து தக்காளி இதே போல் 4 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் இடையில வந்து ஃபஸ்ட்டே சேர்க்க மாட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடாயிலே ஊட்டிகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஈரலுக்காக நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன 4-5 பல்ல வந்து பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 2-3 சின்ன வெங்காயம். இதில் வந்து சிக்கன் கிரேவியில் வந்து சிக்கன் மசாலா வந்து சக்தி மசாலா, தயிர் ஊற்றிருக்கேன். இப்போது நல்லா கலரி விட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டாச்சு, நல்லா கலரி விட்டுருக்கேன். இந்த சைடு மிளகாய்த்தூள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தப்பில் போட்டுக்கோங்க. நான் வந்து 3/4 கிலோ கறி நல்லா அலசி வச்சுருக்கேன். உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி வச்சுட்டு இதில் போட்டு வச்சுருக்கேன். 3/4 கிலோ கறிக்கு நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தப்பில் போட்டுக்கோங்க. தண்ணியாக செய்யணும்னா உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம போட்டுருக்கோம். ஸோ அதனால் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். அது வரலும் இங்கே தாளிச்சிக்கலாம். இங்கேயுமே அதே போல் தான். நட்சத்திரப்பூ 2, அப்புறம் மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை 2, சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் சின்ன வெங்காயம்லாம் நறுக்கி பொடிசாக வச்சுருக்கல. ஸோ கொஞ்சமாக தான். அப்புறம் இதை வந்து பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 இதையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம், வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு தான். சிக்கன் குழம்பு வந்து இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது, கொதிச்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இடையிடையில் கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பெப்பர் பொடி போட்டிருக்கேன், மூடி போட்டு மூடிக்கலாம். இங்கே வந்து இப்போ மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் ஆட்டியலுக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி சின்ன தக்காளி, ரொம்ப சின்ன தக்காளி தான், அதை வந்து 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதையுமே அரைச்சி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கட்டும். நான் வந்து ஆட்டு ஈரில் வந்து 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு அதேமாரி ஆல்ரெடி பொடிசாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது பெரிய சைஸ் மட்டும் கட் பண்ணி இதை போல் வதக்கி விட்டுக்கலாம். இதுலேயே எண்ணெயிலே பெப்பர் பொடி போட்டுக்கலாம். மிளகாய் பொடி வந்து குழம்பு பொடி தான் போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு, பெப்பர் பொடி 1 ஸ்பூனு. நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தப்பில் போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது வேகட்டும். நல்லா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கம்மியாக இருந்துச்சு, ஸோ நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ சிக்கன் அளவுக்கு நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து வந்ததுங்க தனியாக எடுத்து வச்சுக்கிறாரு. சிக்கன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்குன்னு தனியாக ஃப்ரை பண்ண வேண்டாம். வெங்காயம் தக்காளிலாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதிலேயே எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக கிரேவி மாதிரி அதுலேருந்து எடுத்து போட்டுட்டு சிக்கன் 65 மசாலா இருக்குல்ல, அதை மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு 1 ஸ்பூன் போட்டுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம இதை போல் ஃப்ரை பண்ணிக்கலாம். டைமும் சேவ் ஆகும், நம்மளுக்கு தனியாக செய்யணும் அவசியம் கிடையாது. இதை போல் செஞ்சு பாருங்கள், தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. சின்ன வயசில் எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. எங்கள் அம்மா சிக்கன் செய்ய மாட்டாங்க, ஸோ மட்டன் செய்வாங்க. அதை போல் இதை போல் தனியாக செஞ்சு எடுத்துப்பாங்க. இப்போ வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 4-5 பல்லு பூண்டு, 4-5 தேங்காய் பதியும் அதில் கசகசாவும் போட்டு கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா அரைச்சி இந்த அளவுக்கு போட்டு வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா எனக்கு வந்து குழம்பு இப்படி தான் இருந்துச்சு. எண்ணெய் பிரிஞ்சு இப்படி போல் வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டன் ஏறி பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்துருக்கும், சாஃப்டாக சூப்பராக இருக்கும் குழம்பு பாருங்கள். சிக்கன் குழம்பு தான் இது. தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டா நல்லாயிருக்கும், சூப்பராக. நீங்களும் இதை போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். சிக்கன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்குன்னு தனியாக செய்யணும் அவசியம் கிடையாது. இதை போல் செஞ்சோம்னா டைம் சேவ் ஆகும், சீக்கிரமாக செஞ்சிடலாம் சட்டுன்னு. நீங்களும் இதை போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனில் ஆள் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.